தமிழ்நாட்டில் அண்டை மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்குவதைப் போன்று தமிழ்நாட்டிலும் உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று கேட்டு கடந்த வாரத்தில் 4 நாட்கள் தொடர் மறியல் போராட்டம் நாங்கள் நடத்தியிருந்தோம். இந்த பக்கமாக சிவானந்த சாலையில் எங்களை கொண்டு விட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் போராட்டம் தொடங்க எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ராஜரத்ன RR ஸ்டேடியத்தில் கொண்டு வச்சாங்க. அப்புறம் சாயங்காலம் 7 மணி அளவில் நீங்கள் விட்டாலும் நாங்கள் போக மாட்டோம், தொடர் மறியல்னு சொன்னோம். 7 மணி அளவில் ராஜரத்னம் ஸ்டேடியத்துலேருந்து எங்களை ஷிப் பண்ணுறதுக்காக அவங்க திருமங்கலத்தில் உள்ள தந்தை பெரியார் திருமணம் சமூக நல கூட்டத்தில் வைக்கிறதா சொல்லி எல்லாரையும் எங்களை ஒரு எல்லா பஸ்லையும் கூட்டிகிட்டு போனாங்க. 18 பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவங்க சொன்னபடி அந்த மண்டபத்துக்கு எங்களை அந்த ஆட்களை மாற்றுத்திறனாளிகளை கூட்டிகிட்டு போகல. மாறாக என்னன்னு சொன்னால் அந்த 18 பேருந்துகளையும் இருந்தவங்களை எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் 2 மணி வரைக்கும் அவங்க 7 மணிக்கு துவங்கினது நள்ளிரவில் 2 மணி வரைக்கும் அவங்க பல்வேறு பகுதிகளை சிட்டியில் சுற்ற வச்சாங்க. உதாரணமாக இங்கேருந்து கிண்டி போனாங்க, கிளாம்பாக்கம் போனாங்க, அப்புறம் மதுரவாயல் போனாங்க. அப்புறம் இந்த பக்கமாக பல்வேறு பகுதிகள் கோயம்பேடு எல்லா பகுதிகளையும் சுற்ற வச்சுட்டு கடைசியாக திரும்ப ஒரு 2 மணிக்கு மேலே இங்கே நள்ளிரவில் இவங்க இங்கே நம்முடைய கோயம்பேட்டில் எல்லா பேருந்துகளையும் கொண்டு விட்டாங்க. ஆனால் யாருக்குமே ஒரு உணவு தண்ணி கூட கொடுக்கல. தண்ணி கேட்டு நாங்கள் ஒரு டீ குடிக்கிறோம்னா கூட வண்டி நிப்பாட்டில் அவ்வளவு சிரமப்படுத்தினாங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, நேற்றைக்கு இவ்வளவு நேரமாக அவங்க ஒரு தண்ணி ஒரு உணவு கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. டாய்லெட் போக வசதி இல்லை, எந்த அடிப்படை வசதியும் இல்லை. இன்னைக்கு இந்த நேரம் வரைக்கும் எந்த உணவோ எதுவும் என்ன செய்யலை, அரசாங்கம் கண்டுக்கிடல. உதவித்தொகை உயர்த்த கேட்டு சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் இரவு முழுவதும் பேருந்தில் அலைக்கழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ஏற்கனவே 1500 முதல் 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதை மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும், 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களிலும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் நிலையில் நேற்று சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. எனவே நேற்று சென்னையில் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்து நேற்று மாலை 6 மணி அளவில் ராஜரத்னம் மைதானம் அருகே இருந்து அவர்களை பேருந்தில் ஒரு 16 பேருந்துகளில் ஏற்றிக்கொண்டு சென்னையின் பல்வேறு இடங்களிலும் சுற்றி சுற்றி வந்திருப்பதாகவும் நள்ளிரவு 2 மணி வரை அவர்கள் சுற்றி சுற்றி வந்ததாகவும் 2 மணிக்கு மேல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்துகள் தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இரவு முதல் தண்ணீர் கூட இல்லை, உணவில்லை, கழிவறை கூட செல்ல முடியாத நிலை இருந்தது என்றும் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நம்மிடையே வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த இடத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரவு 2 மணிக்கு மேல் அந்த பேருந்துகள் எல்லாம் கொண்டு இங்கே விட்டு போன நிலையில மாற்றுத்திறனாளிகள் இறங்கி செல்லாமல் நாங்கள் இங்கேதான் இருப்போம், எங்களினுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராடி கொண்டேதான் இருப்போம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் பேருந்துகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் காலை 10 மணி அளவில் இங்க கோயம்பேடு பிரதான சாலை பகுதிக்கு சென்று அங்கே சாலை மறியலில் ஈடுபடவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே மற்ற மாநிலங்கள், முக்கியமா ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமான உதவித்தொகை வழங்கப்படுகிறதோ அதுபோல் இங்கேயும் எங்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும், எங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 1500 ரூபாய் உதவித்தொகை போதுமான அளவில் இல்லை, எங்களுக்கு ஏற்கனவே இங்கு விலைவாசி உயர்வு, வேலையின்மை இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை நம்பிதான் நாங்கள் ஏராளமானோர் எங்களின் வாழ்வாதாரம் இருக்கிறது. எனவே போதுமான அளவு இல்லாத காரணத்தால் அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நேற்று மாலை கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரு 16 பேருந்துகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சென்னையின் பல்வேறு இடங்கள், கிளாம்பாக்கம் முதல் மதுரவாயில், கிண்டி இப்படி நிறைய இடங்களில் அவர்களை பேருந்துகளிலே வைத்து ஊர்வலமாக வந்ததாகவும் குடிக்க தண்ணீர் உணவு கூட கொடுக்கவில்லை என்றும் மாற்றுத்திறனாளிகள் நம்மிடையே வேதனையாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.